ஒரு கவிஞர். இன்னைக்கு நாம தினம் ஒரு கவிஞர்ல பாரதியாரை பற்றி பார்க்க போறோம். இயற்பெயர் சுப்பிரமணியம். ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். காலம் 11/12/1882 முதல் 11/9/1921. பெற்றோர் சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மையார். மனைவி செல்லம்மாள். 1893 இவரது 11வது வயதில் எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்ற பட்டத்தை பெற்றார். பாரதிக்கு மகாகவி பட்டம் அளித்தவர் ராமசாமி ஐயங்கார். ராமசாமி ஐயங்கார பா ராமசாமின்னு சொல்லியிருப்பாங்க. பாரதியாரின் ஞான குரு நிவேதிதா தேவி. அரசியல் குரு திலகர். பாரதியார் உதவி ஆசிரியராக பணிபுரிந்த பத்திரிகை சுதேசமித்திரன் பத்திரிகை. சுதேசமித்திரன் பத்திரிகையின் ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயர். பாரதியார் ஆசிரியராக பணிபுரிந்தது விஜயா, சூர்யா என்ற பத்திரிகைகள். இவரோட இதழ்கள் 1905 சக்கரவர்த்தினி இதழ். இது முழுவதும் பெண்களுக்காகவே தொடங்கிய இதழ். 1907 இந்தியா என்ற வார இதழ். இதுதான் பாரதியாரோட இதழ்கள். கர்மயோகி, பாலபாரதி போன்ற ஆங்கில இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றினார். பாரதியாரின் சிறப்பு பெயர்கள். பாரதியாரோட சிறப்பு பெயர்கள் புது கவிதையின் முன்னோடின்னு பாரதியார் சொல்லுவாங்க. சிந்துக்கு தந்தை அப்படின்னு பாவேந்தர் சொல்லுவாரு. நீடுதுயில் நீக்க பாடி வந்தா நிலா அப்படின்னு பாவேந்தர் தான் சொல்லியிருப்பாரு. காடு கமலும் கற்பூர சொற்கோ அப்படின்னு பாவேந்தர் சொல்லியிருப்பாரு. பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு இவரை கவிமணி சொல்லியிருப்பாரு. தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, விடுதலை கவி, அமர கவி, முன்னறி கவி, மகாகவி, உலக கவி, தமிழ் கவி, மக்கள் கவிஞர், வரகவி, இவையெல்லாம் பாரதியின் சிறப்பு பெயர்கள் ஆகும்.